எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மீடியா செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்திக்கு ஃபால் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு அப்படியே ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்துனா மெட்டல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரும் 1% மேலே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாக இப்போ ரைட் நோ இருக்கிறது யூஎஸ் சைனா ட்ரேடு இஷ்யூ தான். பிகாஸ் யூஎஸ் சைனாவுக்கு 100% அகெயின் இந்த ட்ரேட் வார் அகெயின் டேரிஃப் விதிக்கிறாங்க. சைனா என்ன பண்ணாங்கன்னா யூஎஸோடைய கப்பல்கள் எந்த கப்பல் வந்தாலும் சைனாவுடைய துறைமுகத்தில் அதுக்கு ஸ்பெஷலாக வரி விதிக்கிறாங்க யூஎஸுடைய கப்பலுக்கு. ஸோ மாற்றி மாற்றி டேரிஃப் வரி விதிக்கும்போது குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டேமேஜ் ஆகும், குறையும். இதை ஐஎம்எஃப் வார்ன் பண்ணியிருக்காங்க. அதே போல் டெக் கம்பெனிஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் அதிகப்படியாக அதனுடைய ப்ரைஸை விட அதனுடைய வேல்யூவை விட அதிகப்படியாக ஒரு பபுள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 2026 இந்த பபுள் கிராஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சர்ச்சும் இதை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நியூஸு. நிஃப்டியை டெக்னிக்கலாக நான் பார்க்கும்போது இந்த டாப் மோஸ்ட் ஜோன்லேருந்து இந்த ட்ரெண்டு பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் டச் ஆகிருக்கா. ஸோ இதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் H4 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குதா. எப்படி இந்த இடத்துல சடனாக மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சோ அதே போல் இந்த இடத்துல சடனாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் 25,350க்கும் 24,500க்கும் இன்பிட்வீனில் தான் இந்த ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. சி இந்த வேலை தான் மார்க்கெட் நடந்துருக்கு. அப்போ 25,350க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் வந்தால் மட்டுமே, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக நம்ம அப்சைடு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே போல் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு ஃபால் ஆகுது, இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது பாருங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ரைஸ் ஆச்சுன்னா 25,350லேருந்து 25,380 வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகலாம். அகெயின் இந்த ஸ்விங் 25,350க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நாளைக்கு கேப் டவுன் மட்டும் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் இந்த ஸ்விங், ஏன்னா இதில் பாருங்கள் 30 மினிட்ஸில் அப்படியே ரைஸ் ஆகுது, அப்படியே ஃபால், அப்படியே ரைஸ், அகெயின் ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை நம்ம ஷார்ப்பாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது, பொசிஷனலாக ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஜோனில் இருக்குது. பொசிஷனலாக டே வைஸாக உங்களுக்கு ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஓகே, ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. இன்ட்ராடேல 30 மினிட்ஸில் டபுள் டாப் ட்ரிபிள் டாப் ஜோனில் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஷார்ப்பாக கீழே ஃபால் ஆச்சு, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் மட்டும் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே சஸ்டெயின் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இது மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக அகெயின் மார்க்கெட் திருப்பியும் கீழே ஃபால் ஆகும், 25,080 வரைக்கும் ஃபால் ஆகும். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் கிளியராக நோட் பண்ணி பாருங்கள். 25,290 280க்கு பிலோவில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோ 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ரீஜனை பாருங்கள். லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா.
இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிடும். ட்ரிபிள் டாப்பில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக ஃபால் ஆகும். 25,180 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும், 25,080ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் 25,350க்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டே கேண்டலாவது பிரேக் அவுட் ஆகணும். ஸோ தேட் வந்து மார்க்கெட் ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இப்போ ரைட் நோ இருக்குதுல ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்குதுல பேங்க் நிஃப்டி தான் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸில் எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தொடர்ந்து ரைஸ் ஆகுதுல. இது பாருங்க, இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 2 to 3 days இந்த பிரேக் அவுட் சஸ்டைன் ஆகிட்டு அகெயின் அப்சைட்லேயே ரைஸ் ஆகுது. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸில் மட்டும் பை சைடில் இருக்கிறவங்க பேங்கிங் ஸ்டாக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதே போல் சென்செக்ஸும் லைக் வந்து ஒரு 30 minutes டைம் ஃப்ரேமில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதான். அதே போல் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணோன்னா இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகும். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரைஸ் ஆகிட்டு செகண்ட் ஹாஃபில் கூட கீழே ஃபால் ஆகலாம். ஒரு கேப் அப் ஆகிட்டு கூட திருப்பியும் வந்து மார்க்கெட் ரைஸ் டவுன் ஆகலாம். பிகாஸ் ஒரு நாள் இதில் பாருங்கள் ட்ரேடிங்கு, ஒரு நாள் ஃபால் அடுத்த நாள் ரைஸ், அடுத்த நாள் ஃபால் அடுத்த நாள் ரைஸ். ஸோ இந்த ஒரு மோட்டிவில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. 82,800ங்கிறது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இதை வந்து 30 minutes டைம் ஃப்ரேம் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை போட்டு பாருங்கள். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கு அடுத்து மெட்டல் செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலுடைய சப்போர்ட் வந்து 5,130 தான். ஓகே, அப்ஸ் டவுன் சைடில் 5,130, 5,080 இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் 5,154 ட்ரேட் ஆகுது. 130, 135ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் 5,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதே நீங்கள் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 15 minutesலேயோ இல்லை 30 minutesலேயோ வச்சு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே ஃபாலோ ஆகுதான். அதே போல் பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் இங்கேருந்து. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து என்ன வரும், 5,135 இந்த ஜோன் வந்து வரும். சிம்பிள். ஓகே, 5,135லேருந்து 5,120ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு கரெக்டாக அந்த சப்போர்ட் நியர்பையில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிட்டு இருக்குது. இதில் செல்லில் மட்டும் போய் மாட்டிக்காதீங்க, கண்டினியூஸாக ஒரு கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேஜரான ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையுமே பிரேக் அவுட் ஆகிடுது. என்ன வேகத்தில் போதோ அதே வேகத்துலையும் ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சிச்சுவேஷன் ரைட் நோ இதே சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ட்ரம்ப் இருக்க வரைக்கும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பிக்கையோட கோல்டில் வந்து இருங்க. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு பார்க்கலாம்.